தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையிலிருந்து நீர் வெளியேறி வரும் நிலையில் ஆற்றுப்படுகை அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது தென்காசி மாவட்டத்தில் தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள கடைநல்லூர் பகுதியில் உள்ள கற்பாநதி அணை, மேக்கரை பகுதியில் உள்ள அடவிநேனார் அணை, செங்கோட்டை பகுதியில் உள்ள குண்டாறு அணை, கடையன் பகுதியில் உள்ள ராமநதி அணை, கடாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளின் நீர்மட்டம் என்பது வெகுவாக உயர்ந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள தற்போது கார் நெல் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் என்பது கடுமையான ஒரு வறட்சி நிலவி வந்தது. மழையின் தாக்கம் இல்லாமல் விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்ளாமல் அவர்கள் பின்தங்கி தற்போது கார்நெல் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தற்போது இந்த மழை என்பது பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குறிப்பாக நேற்று கடந்த 5 தினங்களாக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் என்பது வெகுவாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 182.50 மில்லிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியுள்ளது. அதாவது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக குண்டாறு அணை பகுதியில் 97 மில்லிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி உள்ளது. அதுபோல் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 28 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி உள்ளது. தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் 18.50 மில்லிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி உள்ளது. அதேபோல் அடவிநேனார் கோவில் நீர்த்தேக்கம் பகுதியில் 11 மில்லிமீட்டர் மழை பொழிவும், கற்பாநதி அணை பகுதியில் 8 மில்லிமீட்டர் மழை பொழிவும், ஆய்க்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 12 மில்லிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி உள்ளது. மொத்தத்தில் 182.50 மில்லிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி உள்ளது. மேலும் இந்த மழைப்பொழிவின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அந்த அணைகள் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வரக்கூடிய நிலையில் 132 அடி உயரம் கொண்ட அடவிநேனார் கோவில் நீர்த்தேக்க அணையானது தற்போது 105.50 அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு 85 அடி உயரம் கொண்ட கடாநதி அணை 67 அடியை எட்டியுள்ளது. அதுபோல் 84 அடி உயரம் கொண்ட ராமநதி அணை தற்போது 66.50 கன அடியை எட்டியுள்ளது. மேலும் 72.10 கன அடி உயரம் கொண்ட கற்பாநதி அணை 48.23 அடியை எட்டியுள்ள நிலையில் 36.10 அடி உயரம் கொண்ட குண்டாறு அணை தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து ஓடுகிறது. குறிப்பாக குண்டாறு பகுதியில் 97 மில்லிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியுள்ள நிலையில் சுமார் 218 அடி கன அடி நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணைக்கு வரும் 218 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் கரையோர மக்கள் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தற்போது இந்த அணை நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறதால் இந்த பாதுகாப்பு கருதி ஒரு சில அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டாலும் ஒரு சில அணைகளில் தண்ணீர் வேகமாக நிரம்பி வருவதால் பொதுமக்கள் ஆற்று கரையோர பகுதிக்கு செல்ல வேண்டாம், ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு செல்ல வேண்டாம், துணி துவைக்கவோ ஆற்றுக்கு சென்று குளிக்கவோ வேண்டாம் என ஒரு அறிவுறுத்தல் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை மாவட்டத்திலிருந்து மழை பெய்து கொண்டே இருப்பதால் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜன்.